ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி எஃப்எஸ்ஐ எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோஸ்காஃப்னு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறம் சைன் அப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோஸ்காஃப்னால் வேறு ஒன்றும் இல்லை, எஃப்எஸ்ஐ தான். இந்த ஜூலை 1, 2020 நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோஸ்காஃப்னு தனியாக ஒரு வெப்சைட் எஃப்எஸ்ஐக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகண்ட் நேமில் உங்கள் நேம் அப்ளிகண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் என்னதோ எஃப்எஸ்ஐ படி அந்த நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமெயில் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. நான் நம்முடைய சேனலுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். இதே மெத்தட் படி தான் நீங்கள் புதுசாக எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இல்லைனா புது எஃப்எஸ்ஐ அப்ளை பண்ணுறதுனால இப்படி தான் சைன்அப் பண்ணி உள்ளே போகணும். gmail.comனு கொடுத்துக்கிறேன். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் ஒரிஜினல் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அடுத்தது லாகின் ஐடி கொடுங்க. லாகின் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஏதாவது லாகின் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த லாகின் ஐடி வச்சு தான் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக FB12345789 கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதே நேரம் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் // இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி உள்ள பாஸ்வேர்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்லேயும் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் ஏற்றுக்கும். ஃபர்ஸ்ட் நான் சும்மா சாதாரணமாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். இப்படி நீங்கள் எஃப்எஸ்ஐ அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த ஏஜென்ட்கிட்டேயோ போக தேவையில்லை, நீங்களே வீட்டில் இருந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் கீழே சைன்அப் பட்டனை கேப்டாச்சி டைப் பண்ணிவிட்டு கீழே சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த பாஸ்வேர்ட் பற்றி கீழே போட்டிருக்கு பாருங்கள். பாஸ்வேர்ட் லென்த் ஷுட் பி மினிமம் 6 to 21. நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு எப்போவுமே 6க்கு மேலே தான் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நான் ஃபஸ்ட்டு சும்மா லெட்டர்ஸ் மட்டும் வச்சு கொடுத்தேன் உங்களுக்கு காமிக்கிறக்காக. பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக டைப் பண்ணுறேன். ஒரு 6 லெட்டர்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும் பாஸ்வேர்டில். அதில் 4ல் வந்து ஒரு ஆல்ஃபபெட், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர். இந்த மாதிரி 4 லெட்டர்ஸ் இதாக தான் இருக்கணும். சைன்அப் கொடுங்க. நீங்கள் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓடிபியாக வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.